பேசவா? சுடுது. வேர் இஸ் படி? படி எங்க? சாப்பாடு கொஞ்சம் கூட அடி பிடிக்கல, நல்லா உதிரியாக சாப்பாடு இருக்கு. ஹே ஹாய், இன்றைக்கி ஒரு ஃபங்க்ஷன் நான் போயிருந்தேன். அங்கே நிறைய பேர் நம்மளோட சேனலை பற்றி விசாரித்தாங்க, நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறதா சொன்னாங்க. தென் நிறைய பேர் எங்கிட்ட கேட்டது, பாய் உங்களுடைய பிரியாணி நாங்கள் நிறைய சாப்பிட்ருக்கோம், உங்கள் பிரியாணி மாதிரியே டேஸ்ட்டை நாங்கள் வீட்டில் பண்ணணும், வீட்டில் பண்ணுற அளவுக்கு ரெசிபி போடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸும் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ அதற்கான வீடியோ தான் இன்றைக்கி நம்ம போட போகிறோம். இன்றைக்கி நமக்கு நிறைய பேருக்கு ஃபேவரட்டான திண்டுக்கல் ஸ்டைல் சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஒரு 5 பேர் சாப்பிட்ற அளவுக்கு சிக்கன் பிரியாணி பண்ண போகிறோம். இந்த வீடியோவில் சொல்ல இன்கிரியன்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். வாங்க போகலாம். இது உங்கள் திண்டுக்கல் ஜாஃபர் கேட்ரிங். நான் உங்கள் ஃப்ரெண்ட் யாசின். நம்ம வந்து ஒரு செட்டப் ரெடி பண்ணிட்டோம். ஒரு வீட்டில் சமைக்கிற அளவுக்கு செட்டப் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். இப்போ தான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 3/4 கிலோ சமைக்கிற அளவுக்கு தேவையான ஒரு வட்டா வாங்கிக்கிட்டேன். ஸோ அதுக்கு தேவை இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே இருக்குது. நம்ம திண்டுக்கல் பிரியாணிக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் நெய்யும் சிக்கன் பீஸும் தான். சிக்கன் பிரியாணிக்கு மெயினாக நம்ம 3/4 கிலோ சிக்கனை ஒரு 40 கிராம் அளவுக்கு பீஸாக வெட்டி வாங்கியிருக்கோம். ஸோ அதை நல்லா கழுவி, நம்ம வீடியோவில் காட்டுற மாதிரி நல்லா கழுவி கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு கழுவுங்க. ரொம்ப மஞ்சத்தூள் போட்டிங்கன்னா நீங்கள் பண்ணக்கூடிய பிரியாணி வந்து மஞ்சளாக மாறிடும். ஸோ அதனால் லைட்டாக மஞ்சத்தூள் போட்டு கழுவுங்க. அப்படி இல்லாத பட்சத்துக்கு நல்ல தண்ணியில் ஒரு 4-5 கழுவி ஒரு 10 நிமிஷம் வடிய விட்டுருங்க. ஏன்னா சிக்கனுக்கு கூடிய தண்ணியெல்லாம் கீழே இறங்கிடும். நீங்கள் கழுவு உடனே நீங்கள் சிக்கன் பிரியாணியில் போட்டிங்க அப்படின்னா அதோடைய தண்ணி கீழே இறங்கி மசாலா ரொம்ப தண்ணியாக மாறிடும். ஸோ அதனால் சிக்கன் நல்லா கழுவி ஒரு 10 நிமிஷம் வடிய விட்டுருங்க. நம்ம அந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நம்ம ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நம்ம அடுப்பு பற்ற வைக்கல. அதுக்கு முன்னாடி தேவையான கொஞ்சம் இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட்டு நம்ம நெய் ஆட் பண்ண போகிறோம். இந்த கரண்டி அப்ராக்சிமேட்டாக ஒரு 40 கிராம் அளவுக்கு இருக்கும். அந்த அளவுக்கு நான் ஊற்ற போகிறேன். வட்டால 2 ஸ்பூன் இந்த கரண்டி அளவுக்கு நான் வந்து நெய் ஊற்றிருக்கேன். அதாவது அப்ராக்சிமேட்டாக ஒரு 80 கிராம் ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு கடலை எண்ணெய் ஒரு 100 கிராம் அளவுக்கு ஆட் பண்ண போகிறோம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் ஊற்றிட்டேன். நம்ம திண்டுக்கல் பிரியாணிக்கு பெரிய வெங்காயம் ரொம்ப அதிகமாக தேவை கிடையாது. சென்னை ஸ்டைல் பிரியாணிக்கு தான் பெரிய வெங்காயம் ரொம்ப அதிகமாக போடுவோம். இங்கே திண்டுக்கல் ஸ்டைல் பிரியாணிக்கு பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் அரைச்சி ஊற்றுவோம். அதனால் பெரிய வெங்காயம் கொஞ்சமாக தாளிப்புக்கு ஒரு 50 கிராம் அளவுக்கு ஒரு 2 வெங்காயம் பெரிய வெங்காயத்தை உரித்து நல்லா வெட்டி இதில் போட்டுடலாம். ஒரு 5 ரூபாய்க்கு புதினா வாங்கி இந்த மாதிரி ஆஞ்சு போட்டுக்கலாம். புதினாவை கழுவிக்கணும். அப்படி இல்லைன்னா சில பூச்சிகள் அதுலேருந்து வர வாய்ப்புகள் இருக்குது. ஜென்ரலாக வெஜிடபிள்ஸில் சில பூச்சிகள்லாம் வரும். ஸோ என்ன பண்ணுங்கன்னா வெஜிடபிள்ஸை வாங்கி க்ளீன் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள். இதெல்லாம் போட்டுட்டு மிளகாய் தூள் ஆட் பண்ணணும். நம்ம திண்டுக்கல் பிரியாணி பொறுத்த வரைக்குமே நம்ம எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்ணுறதில்ல, அதாவது கலர் பொடிஸ் எதுவும் ஆட் பண்ணுறதில்ல. பட்டை ஏலக்காய் பவுடர் அதோடைய கலர் கொடுக்குது. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு மிளகாய் தூளை இந்த எண்ணெய் நெய் காம்பினேஷன்லேயே போட்டு நல்லா வதக்க போகிறோம். இந்த எண்ணெய் நெய்யில் கொஞ்சம் மிளகாத்தூள் ஆட் பண்ண போகிறோம். நம்ம பண்ணக்கூடியது 3/4 கிலோ அரிசிங்கிறதுனால நம்ம ஒரு 5 கிராம் அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ண போகிறோம். வச்சாச்சு. நம்ம என்ன செய்ய போகிறோம்னா நல்லா கிண்ட போகிறோம். நம்மளுடைய ஆயுதம், இந்த ஆயுதம் முக்கியமான ஆயுதம். நல்லா வதங்கட்டும் 10 நிமிஷம். இந்த சிக்கன் பிரியாணி பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன ட்ரிக் இருக்குது. என்னென்னா மட்டன் பிரியாணி பண்ணுற மாதிரி மட்டனை போட்டுட்டு அதுக்கப்புறம் மசாலா இறக்கக்கூடாது. ஏன்னா சிக்கன் சீக்கிரமாக வெந்துடும். அதுக்கு நம்ம என்ன ட்ரிக்கு ஃபாலோ பண்ணலாம்னா ஃபஸ்ட்டு நல்லா வதக்கிட்டு மசாலா போட்டு அது ஒரு 10 நிமிஷம், அதாவது பச்சை மிளகா கலர் மாற வரைக்கும் வதக்கிட்டு அதுக்கப்புறம் சிக்கனை போடணும். அப்போ நான் சிக்கன் வெந்ததுக்கப்புறம் உடையாமல் நமக்கு வந்து ஒரு பக்குவத்துக்கு வரும். ஸோ அதனால் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் இந்த எண்ணெய் நல்லா வதக்கிட்டு கலர் மாறினதுக்கப்புறம் மசாலா இறக்க போகிறோம். மசாலா இறக்கிட்டு அது ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நம்ம சிக்கனை ஆட் பண்ண போகிறோம். நல்லா வதங்குது. இன்னைக்கு நம்ம ஒரு தம் ஸ்டைலில் தான் பண்ண போகிறோம். பொதுவாக நாங்கள் கல்யாணத்துக்கு என்ன பண்ணுவோம்னா விறகு நல்லா எரிய வச்சு அந்த கங்கை எடுத்து தம் போடுவோம். இங்கே நம்ம விறகு யூஸ் பண்ண முடியாது. அதான் என்ன செய்ய போகிறோம்னா ஒரு சின்னதாக ஒரு பாத்திரத்தில் ஹாட் வாட்டர் நல்லா கொதிக்க வச்சுட்டு அரிசி எல்லாம் போட்டதுக்கப்புறம் நம்ம என்ன செய்ய போகிறோம், அந்த ஹாட் வாட்டர் தூக்கி மேலே வைக்க போகிறோம். மசாலா நல்லா வதங்கிடுச்சு. நம்ம இஞ்சி பூண்டு ஆட் பண்ண போகிறோம். 50 கிராம் அளவுக்கு நம்ம இஞ்சி போடணும். ஸோ இது 30 கிராம் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். 30 கிராம் அடுத்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பூண்டு, ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சின்ன வெங்காயம். பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே ஒரு 100 கிராம் ஆட் பண்ண போகிறோம். அதாவது இந்த ஒரு கரண்டியில் 3 ஸ்பூன் அளவுக்கு கட் பண்ண போகிறோம். 1 2 3 ஆஞ்சு வச்சிருந்த பச்சை மிளகா ஒரு 25 கிராம் அளவுக்கு போட போகிறேன். பச்சை மிளகாய் ஆட் பண்ணியாச்சு. அடுத்து மல்லி கைப்பிடி அளவுக்கு ஆஞ்சு வச்சிருக்கேன். அதை நான் இங்கே போட்டுட்டேன். தக்காளி ஒரு 300 கிராம் அளவுக்கு நம்ம அறுத்து வச்சிருக்கோம். அந்த 300 கிராம் அளவுக்கு போட போகிறோம். மசாலா எல்லாம் போட்டதுக்கப்புறம் மசாலா கீழே அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக மசாலா போட்டிருந்த அந்த கிண்ணத்தில் நம்ம கொஞ்சமாக ஒரு 1/2 கப் அளவு தண்ணி ஊற்றி மசாலா அலசி ஊற்றிடலாம். ஒரு எலுமிச்சம்பழம் ஊற்றிக்கலாம்.
உப்பு தேவையான அளவுக்கு. ஜென்ரலாக என்ன செய்வோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பிடி பிடிச்சோம் அப்படின்னா 1.5 கிலோ அரிசிக்கு போடுவோம். இப்போ போடுறது 3/4 கிலோ அரிசி தான் போடுறோம். ஸோ அதனால் அரை பிடி அளவு நம்ம உப்பு போட போகிறோம். நம்ம திண்டுக்கல் பிரியாணி பொறுத்த வரைக்கும் நம்ம முதல்ல சொன்ன மாதிரி கலர் பொடி எதுவும் ஆட் பண்ண மாட்டோம். ஸோ இந்த ஸ்பூன் பார்த்தீங்கன்னா ஒரு 10 கிராம் பிடிக்கும். இந்த 10 கிராம் ஸ்பூன் பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஒரு 1.5 ஸ்பூன் நான் போட போகிறேன். அதாவது ஒரு 15 கிராம் அளவுக்கு பட்டை, ஏலம், கிராம்பு 3 சேர்ந்த கலவையை நான் சொல்கிறேன். இதில் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா பட்டை ஒரு 10 கிராம் இருக்கும், ஏலக்காய் ஒரு 5 கிராம் இருக்கும், கிராம்பு ஒரு 2 கிராம் இருக்கும். மொத்தம் 17 கிராம் அளவுக்கு நம்ம இங்கே ஆட் பண்ண போகிறோம். 3ஐயும் போட்டு மிக்சியில் அரைச்சி பவுடராக போட போகிறோம். கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் மசாலா வதங்கிருச்சு. மசாலா போட்டு நீங்கள் எங்கேயும் வெளியே போயிடாதீங்க, ஏன்னா கீழே உட்காந்துரும். தண்ணி நமக்கு அளவாக ஊற்றணுமே கூட கீழே உட்கார வாய்ப்பு இருக்குது. ஸோ அதாவது 10 நிமிஷம் நல்லா கிண்டிக்கிட்டு இருங்க. இந்த பக்கத்துக்கு நீங்கள் மசாலா வந்ததுமே சிக்கன் போட்டுக்கலாம். தெரியுதுங்களா? இந்த பச்சை மிளகா கலர் மாறி இருக்கு. இந்த பக்கத்துக்கு நம்ம சிக்கனை ஆட் பண்ணிடலாம். சிக்கன் ஒரு 3/4 கிலோ நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஒரு பெரிய கிளாஸ் வச்சிருக்கேன், இது 100 கிராம் கிளாஸ். ஸோ இதில் ஒரு 50 கிராம் அளவுக்கு ஊற்றிக்க போகிறேன். மசாலா வதங்க அதோடைய வாடை ரொம்ப சூப்பராக ஒரு தலைவா, செமையாக இருக்குது. கரெக்டாக ஒரு 15 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா சிக்கன் நல்லா வெந்துருச்சு. இப்படி பார்த்தா சிக்கன் வெந்துருச்சானு டேஸ்ட் பார்க்குறேன். நல்லா இருக்கு. சுடுது, வெந்துருச்சு. இப்போ தண்ணி ஊற்றிடலாம். வேற படி எங்க முன்னாடியே இருக்கு. சாரி, படி எடுத்து நம்ம இந்த படியில் தான் 3/4 கிலோ அளந்தோம். 3/4 கிலோ ஒரு படி வந்துச்சு. ஸோ இந்த படியில் நம்ம 1.25 படி தண்ணி ஊற்ற போகிறோம். கரெக்டாக இதை 1.25 படி தண்ணி ஊற்றியாச்சு. கிண்டும் போது சச்சக் 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 இது கிண்டும் இந்த சவுண்ட் கேட்டாவே கீழே உட்காரலன்னு அர்த்தம். உட்கார சதக் அப்படின்னுச்சுன்னா உட்காந்துருக்குன்னு அர்த்தம். அதை பார்த்துக்க. உட்காந்துச்சுன்னா அந்த பாத்திரம் செய்யணும்னா அடுத்த பாத்திரம் மாற்றிருங்க, இல்லைன்னா தம் போடும்போது அப்படி ஸ்மெல்லு வந்துடும், அடிபிடிச்சிக்கணும். அதுக்காக சொல்கிறேன். மசாலா கொதிக்கிறதுங்காட்டி உலக்காரங்காட்டி நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இங்கே தம் போடுறதுக்கு ஒரு சின்ன பாத்திரத்தில் சுடுதண்ணி வைக்க போகிறோம். எதுக்கு அப்படின்னா அரிசி போட்டு கிண்ணதுக்கு அப்புறம் பாத்திரம் தூக்கி வச்சோம் அப்படின்னா ஈஸியாக நமக்கு தம்மாகும். அதுக்காகத்தான். இப்போ நல்லா கலகலன்னு கொதிச்சு வருது, சவுண்டு நல்லா கேட்குது. ஸோ நான் மூடி திறக்க போகிறேன். மூடி திறக்கும் எப்பவுமே இந்த மாதிரி போட்டு இப்போ எடுங்க. அப்போ தான் நம்மளோட கையில் வந்து பார்த்தீங்கன்னா அனல் அடிக்காமல் இருக்கும். ஒருவேளை நீங்கள் இப்படி மூடி இப்படி தூக்குனீங்கன்னா மூஞ்சில் அனல் அடிச்சிடும். ஸோ அதனால் இப்படி முடிச்சு தூக்குங்க, அப்போ தான் அனல் அடிக்காது. நல்லா தெரிஞ்சுக்குங்க. அரிசி போடுறதுக்கு முன்னாடி எப்போவுமே உலதண்ணி நல்லா கொதிக்கணும். உலதண்ணி கொதிக்காமல் நீங்கள் அரிசியை போட்டிங்கன்னா சாப்பாடு நறுக்கரிசி ஆயிரும். ஸோ நறுக்கரிசி ஆச்சுன்னா சாப்பாடு ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் நீ என்ன செய்யுங்க அப்படின்னா நல்லா கலகலன்னு கொதிச்சதுக்கப்புறம் மட்டும் நீங்கள் அரிசியை போடுங்க. நல்லா கலகலன்னு கொதிச்சிருச்சு. நம்ம இப்போ சீரக சம்பா அரிசியை போட போகிறோம். நல்ல வேலை மறந்துருப்பேன், என்ன அரிசின்னு சொல்லாமல் பண்ணியிருப்பீங்க நீங்கள். சீரக சம்பா அரிசியை வந்து நான் போட போகிறேன். கிளறி விட்டு பார்த்தீங்கன்னா மசாலா தண்ணி வரும். அந்த மசாலா தண்ணியில் லைட் உப்பு காரம் பார்த்துக்கலாம். இப்போ பார்க்க போகிறேன். டேஸ்ட் பார்த்தீங்கன்னா நாக்கு வெந்து போயிடும். அடுத்து நீங்கள் எதையுமே திங்க முடியாது. ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. நான் அனுபவப்பட்டிருக்கேன் ஆல்ரெடி, அதனால் சொல்கிறேன். எல்லாமே சரியாக இருக்குது, போதும்னு நினைக்கிறேன். காரமும் இருக்குது, உப்பும் இருக்குது. கரெக்டாக நம்ம சொன்ன அளவு கரெக்டாக ப்ராப்பர் மிக்சிங்காக இருக்குது. இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் வந்து சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிட்டு இருக்கு. பார்த்தாலே தெரியும், இதுக்கப்புறம் தண்ணியே இல்லாத மாதிரி இருக்குது. ஸோ மசாலா ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு. இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா அடுப்பை லைட்டாக சிம்மில் வச்சுட்டு ஸ்லோ பண்ணிவிட்டு இது மேலே நம்ம தம் போட போகிறோம். 70% குக் ஆகிருக்கு, இன்னும் 30% இருக்குது. அது என்னென்னா தம் ஆகிறது தான். அரிசி வந்து சோறாக மாறுறது கன்வெர்ட் ஆகும். தம்மில் ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். அடுப்பு ஸ்லோ பண்ணிடுங்க. அடுப்பு ஸ்லோ பண்ணிட்டு நம்ம தம்மில் வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டோம். மேலே ஏற்றிட்டு ஆஃப் பண்ணிட்டேன். இது மேலே வந்து வடச்சட்டி வச்சுட்டேன். கரெக்டாக இங்கேருந்து ஒரு 15 நிமிஷம் கழிச்சு சாப்பாடை உடச்சி பார்த்தோன்னா சாப்பாடு ரெடி ஆகிடும். இப்போ நம்ம ஒரு 20 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம தம் உடச்சி பார்க்கலாம். சாப்பாடோட கலர் நல்லா மாறிடுச்சு. தம் உடச்சி பார்க்கலாம் இப்போ எப்படி. ஸோ கொஞ்சம் கூட பார்த்தீங்கன்னா சாப்பாடு அடி பிடிக்கல. நம்ம சொன்ன அந்த கரெக்டான பக்குவத்தில் சாப்பாடு செய்யும்போது கொஞ்சம் கூட சாப்பாடு அடி பிடிக்கல. அதே மாதிரி சாப்பாடு ஒட்டவும் இல்லை, தெரியுதுங்களா? சாப்பாடு நல்லா அப்படியே உதிரியாக இருக்குது. ஸோ இதுதான் நம்மளுடைய திண்டுக்கல் பிரியாணியோட ஸ்பெஷாலிட்டியே.